காலையில இருந்து என் பையனை காணும்னு நடையா நடந்துட்டு இருக்கேன். என் வேதனை தெரியாம பேசுறீங்க. ஹலோ, அது கொடுங்க. ஐயா, இங்க ஒன்லி இன்னுதான், நோ அவுட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுப்பிரமணியம் ரமேஷ்குமார் அவருடைய இயக்கத்தில் நட்டி நடராஜன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்த ரைட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ வாங்க போய் கேட்போம். இந்த படம் வந்து புதுவிதமான கதைக்களமாக இருக்குது. களமே பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே தான், போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகாத அளவுக்கு கதைக்களம் எல்லாமே, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஜட்ஜி எல்லாமே இங்கே எட்டுன்னு வந்துட்டு அங்கேயே எல்லாம் நடக்கிற மாதிரி களம் வச்சதுனால இது ஒரு கேரளா டைப்பாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. இந்த பொண்ணு ஒரு ஹீரோயின் பொண்ணு நடிச்சிருக்கு. இந்த பொண்ணை தான் நான் என்னென்னா எல்லா ஆட்டிடியூடாக இருக்குது அந்த பொண்ணு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் செட் ஆச்சு, மாடலு எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங்கு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பக்கா பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நட்டிக்கு அவ்வளோ அந்த படத்தில் வேலை இல்லைனாலும் எல்லா வேலையும் நட்டி தான் வெளியே இருந்து பண்ணுறாரு அப்படின்றதையும் தெரிஞ்சு அழகாக இருந்தது. ரெவில் அதை வந்து அவுட்ல பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட செகண்ட் ஹாஃப்லாம் செம்மையாக போச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக முடிச்சிருக்கிறாங்க. 2-3 சீன் தான் அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நட்டிக்கும் அந்த எல்லாருக்குமே அந்த மாதிரி 2-3 சீன் தான். ஆனால் களம் அவர் கொடுத்த சீனை ஹீரோயின் தூக்கி சாப்பிட்டாங்க. ஹீரோவுக்கு அந்த ஹேர் ஸ்டைலும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அழகாக இருக்குது. வேற ஒன்று, அந்த பொண்ணுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக அது விஜய் சாரு இல்லைன்னா நம்ம மீனா மேடம் எப்படி ரஜினி கூட இப்போ குழந்தையா நடிச்சுட்டு அப்புறம் ரஜினி சாருக்கே ஹீரோயினாக நடித்தாங்க, அந்த மாதிரி அஜித் சாருக்கு குழந்தையா நடித்து அஜித் சாருக்கே ஹீரோயினாக நடிக்கிற அந்த டேலண்ட் இருக்குது, அந்த அழகு இருக்குது, அந்த நளினம் இருக்குது. எல்லாமே ஒரு நடிகைக்கான எல்லா அம்சமும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. இந்த பொண்ணு பெரிய ஹீரோயினாக வரும்ன்றது படத்தில் ஒரு பார்த்தோன்னே எல்லோரும் நாங்கள் எல்லா ரிவ்யூவரும் கணிச்சிட்டோம். சூப்பர் பொண்ணு இது அப்படின்னு. சாங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் பேர் போடுறதுலேருந்தே இருக்கட்டும், நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த படத்தை நானே வந்து பார்ப்பேன், முடிஞ்சால் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு புதுவிதமான படம் எப்போனா தான் வருது, அது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வேற ஒன்று என்ன படம் பார்க்க வந்தேன் அப்படின்றதே மறந்து போச்சு. படத்தோட பேரே மறந்து போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, எங்கள் இயக்குனர் இருக்காரா சார், உண்மையிலே என் தாய் தந்தை எப்படி நான் வந்து இருக்கணும் அப்படி என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். இந்த மாதிரி தான், அதாவது ஏதோ சொல்றியா அப்படி சிங்குன்னு ஆடிட்டு போகிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கருத்து உள்ள படங்களும் வரணும். அதற்கு சார் நீங்கள் ஒரு பெரிய உதாரணம் சார். சுப்பிரமணி தானே உங்கள் பேர்? சுப்பிரமணி சார், சுப்பிரமணி ரமேஷ்குமாருங்களா, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நட்டி சார், இப்போ எப்படி நம்ம இவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, ஏப்பா இவன் திருட்டு போயம்பா அப்படின்ற மாதிரியே சில இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்படியும் நம்மளால் சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு சார். கிளைமேக்ஸு செம்ம ட்விஸ்ட்டு சார். நீங்கள் என்னை விட சீனியரு, நான் உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு இது பார்த்தார். ஆனால் படம் பார்த்துட்டு நான் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் படம் முடிஞ்சப்போ எழுந்துச்சின்னு கை தட்டினாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் தேட்டர்லேருந்தே வெளியில் வராரு. ஸோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் விடவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த படத்தை பற்றி ஸ்பீச் கொடுத்துட்டே வராங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த 2025 டாப் 10 அந்த பெஸ்ட் படத்துல இந்த படம் கண்டிப்பாக, இந்த ரைட்டு படம் கண்டிப்பாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. மாலை உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், 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 உங்களுக்கு என்னுடைய நன்றி சார். ஐயோ, மிக்க நன்றி. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம். காரணம் என்னன்னாக்கா, ஒருத்தர் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச ஜட்ஜா வர வினோதினி மேடம் கூட அவங்களோட கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காங்க. தங்கதுரை நடிச்சிருக்கான், சூப்பரா நடிச்சிருக்காங்க தங்கதுரை. அப்புறம் அந்த மூக்கு நீளமா இருக்கிற பொண்ணு பேர் பாருங்க, பெண்கள் பேர் எனக்கு தெரியல, அக்ஷயா ரெட்டியா, அந்த அக்ஷயா ரெட்டி நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் அருண் பாண்டியன் சார், அவர் வந்து ஒரு அப்பா பையனை பரிதவிக்கும் அந்த அப்பா. ஏன்னா இழந்த கைகள்ல பார்த்த அந்த அப்பாவா இந்த அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அப்பா கேரக்டரை பக்காவா மாத்தி இப்படி ஒரு அப்பாவை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார். ஏன்னா அந்த ஒரு உள்ளக்குள்ள இருக்கிற அந்த நடிப்பு திறமையை டைரக்டரால தான் அந்த வெளியே கொண்டு வர முடியும். அப்படி ஒரு பக்காவான இயக்குனர், சூப்பரா அவரோட நடிப்பு திறமை வெளியில காமிச்சிருக்கீங்க. நிறைய அதே மாதிரி மியூசிக் பேர் யார் மியூசிக் சூப்பரா போட்டிருக்காரு சார்.
சும்மா அந்த பாம்பு வைக்கிற அந்த இதெல்லாம் சும்மா தர 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 அப்படின்னு உங்க என்ட்ரிலாம் செம்மையா கொடுத்துருக்காரு. அந்த மியூசிக் டைரக்டர் அவருக்கு என் மனமா, அவருக்கு ஃபர்ஸ்ட் படமா என்னன்றது எனக்கு தெரியல. சூப்பரா ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரியே தெரியல. அதே மாதிரி தலை கூட நடிச்ச அந்த குழந்தை இதுல, ஆமா நிவேதாவா, யுவினா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்க அடுத்த படம் கமிட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு நடிப்பு திறமை உள்ள அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா தான் நீங்க வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும். ஏன்னா இதுல வந்து அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு இயக்குனர். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கான்ஸ்டபிளான ரைட்டரா நடிச்சிருக்கிற மூனார் ரமேஷ், அவரு பக்காவா நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் நிறைய போலீஸ் படங்கள் நடிச்சிருக்காரு. மூனார் ரமேஷ், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாம்பு வெடிச்சிருமா இல்லையா, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துருமா இல்லையான்ற அந்த கண்ணுல காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாரும் நடிச்சிருக்காரு அசோக் பாண்டியா, மிஸ்டர் அசோக் பாண்டியன் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இவருக்கு நிறைய க்ளோஸ், நிறைய இடத்துல லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. எனக்கு இல்லையா லிப்ஸ்டிக் நான் கவனிச்சேங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா உலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு பிறகு, ராமராஜன் ஐயா அவர்களுக்கு பிறகு இவங்க தான் லிப்ஸ்டிக் போட்டாங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் யார் சார்? திருமாலட்சுமன். உண்மையிலே சார் திருமாலட்சுமன் சார், நீங்க வந்து ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக படம் எடுக்காம நல்ல ஒரு தரமான படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படம் எடுத்திருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரைட்டுக்கு வணக்கத்தை போடு. சூப்பர், நீங்க பேசுங்கப்பா. என்ன பேசுங்க, படம் நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்தர் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்குற படமாக இருக்குது. ப்ளீஸ் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபஸ்ட்டு டெபியூ பிக்சர் மாதிரி இல்லை, ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 படம் பண்ண மாதிரி இருக்குது. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரன்னு போயிட்டுருக்கு. படம் தயவுசெய்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். எல்லாருமே வாழ்த்துங்க. பூஸ்டாக இருக்குது. இதில் வந்து அசோக் பாண்டியன் சார் அப்புறம் அருண் பாண்டியன் சாருக்கு வந்து பெரிய கம்பேக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட நடிப்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா அவரில் ஹீரோவாக நடித்தவர். இந்த மாதிரி தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து டெபியூ டேரக்டர், ஆனால் டெபியூ டேரக்டர் மாதிரி எந்த இதுலையுமே இல்லை. அப்புறம் கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. கலரிஸ்ட் நல்லா இருக்குது. எடிட்டிங் நல்லா இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. 2 சாங் தான் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளேபேக்கில் போகுது, இன்னொன்று வந்து பப்பு சாங்காக ஒன்று போகுது. ரெண்டாவது விஷயம் வந்து பேரண்ட்ஸை பெற்றவங்க, அதாவது பிள்ளைகளை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதில் முக்கியமாக யாருன்னா பசங்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பெண்ணை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். காரணம் என்னென்னா பசங்களுக்கு இது மட்டும் சொல்லி தராதீங்க, இதையும் சொல்லி தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து ஓவராலாக நல்லா இருக்குது. எமோஷனல் டச்சிங்காக இருக்குது. உதாரணம் வந்து நம்ம ஏகே சாருடைய விசுவாசம் படத்தில் நடிச்ச அந்த குட்டி பொண்ணு தான் இதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எமோஷனல் சீனாக இருக்கட்டும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துடைய கதையை சொல்லி நான் கெடுக்க விரும்பலை. ஆடியன்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய நல்ல படம் இது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். வேறு எதுவும் ஸ்டேஷனில் இருந்த அந்த முக்கியமான கேள்வி அது. ஒரே ஒரு லொக்கேஷனை எவ்வளோ நேரம் காமிச்சிட முடியும்? 2 மணி நேரம் காமிச்சிட வெறுப்பு தட்டும். ஆனால் இங்கே எங்கேயுமே வெறுப்பு தட்டல. அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அவர் தங்கதுரையாக இருக்கட்டும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த பிக் பாஸில் நடிச்ச அந்த ஹீரோனியாக இருக்கட்டும், அவங்க பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ அவங்களா இருக்கட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓவராலாக படமே நல்லா இருக்குது. தேட்டரில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு சரவணன்லேருந்து ஹீரோயின் ஹீரோ எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் தேட்டரில் வந்து கட்டாயமாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படம் பெரிய படம்ன்றதான் எதுவுமே கிடையாது. இது வந்து மெடிக்கல் மாஃபியா பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அடித்து கிழித்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ போல்டாக இந்த கருத்து சொல்லுவாங்க. நான் நடிச்சிருக்கேன், எனக்கே தெரியல இந்த படம். ஏன்னா எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா. நான் காமெடி பண்ணனால எப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கல. நீங்கள்லாம் பார்த்து சொல்லணும். கட்டாயமாக ப்ரெஸ்ஸு கட்டாயமாக நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.